ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை உனக்கானது உன்னை தேடி வரும் சந்தோஷம்தானே? உன் சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு, நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுதே உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. கவலை ஏன் என் செல்லமே? உன் மனதிற்குள் இருக்கும் பல வேதனைகளால் நீ என் முள் பல வேண்டுதல்களையும் நிறைய வேண்டுதல்களையும் வைத்திருக்கிறாய் என்பதை உன் சாயப்பா தெள்ள தெளிவாக அறிவேன். ஆனால் ஒன்று மட்டும் நினைத்துக்கொள், மனதில் வைத்துக்கொள். என்று எப்போது சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த அழகிய தருணத்தில் என் செல்ல பிள்ளைக்கு நல்லதொரு பதிலை சொல்வதற்காக நிச்சயமாக உனக்கு நான் அருள் பாலிப்பேன். உன் நிழலாக நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய்? உனக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உனக்கு வரும் வாய்ப்பை நல்லதொரு வரமாக நினைத்து பயன்படுத்திக் கொள். மனிதனுடைய திறமையும் ஆற்றலும் பெரிதே அல்ல, ஒரு சந்தர்ப்பம்தான். உனக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வா. கடவுள்னா வரம் எல்லாம் தரமாட்டார், வாய்ப்பு, அதாவது நல்லதொரு சந்தர்ப்பத்தை தான் உனக்கு ஏற்படுத்தி தருவார் என்பதை மனதில் தீர்க்கமாக நம்பு. அதை வரமாக்குவதோ அல்லது சாபமாக்குவதோ உன் கையில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட வாய்ப்பை நழுவ விடாதே என் செல்லமே. உழைத்து கொண்டே இரு, கடினமாக உழைத்து கொண்டே இரு. அதற்குண்டான பலனை நிச்சயமாக உனக்கு நான் சேர்த்து தருவேன். சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விடாதே என் செல்லமே. கடமையை செய், உன் லட்சியத்தை சாதித்துக்கொள். சோகத்தை தாங்கிக்கொள், போராட்டத்தை வென்று காட்டு. அந்த ஒரு காரணமே உன் வாழ்க்கை பயணம் இலகுவாக சென்று கொண்டிருக்கும் என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பா எப்பொழுதும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக சொல்லுமாறு அசரீரியாக கேட்டால் உனக்கு நான் தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததாக நினைத்துக்கொள். அதை புரிந்து அறிந்து பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் இருக்காதே. வேதனையில் இருந்து உன்னை மீட்கத்தான் உன் சாயப்பா நான் வந்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நான் சொல்லும் இந்த அருமையான செய்தி, இந்த அருமையான பதிவு எப்போது உன் காதால் கேட்கப்பட்டதோ அப்போதே உனக்குள்ள வேதனைகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் நீ விடுதலை அடைந்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் என் செல்லமே, உறுதியாக நம்ப வேண்டும். எப்பொழுது இந்த செய்தி உன் காதில் கேட்டதோ உன் சாயப்பா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் அன்புடன் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. போதும் என் செல்லப்பிள்ளை, கஷ்டப்பட்டது போதும். பிரச்சனைகள் கடந்து வந்து விட்டாய். அந்த கஷ்டத்தை எல்லாம் உனக்காக நான் மீட்டு உன் கஷ்டங்களை எல்லாம் நல்லதொரு விதத்தில் முடித்து விட்டேன் என் செல்லமே. பிரச்சனைகள், கடன்கள், கவலைகள், நோய்கள், வேதனைகள் என்று கடலில் கழுத்தளவு மூழ்கி இருந்திருந்திருக்காய். வேதனை என்ற படுகொலியில் ஆழமாகவும் விழுந்துள்ளாய். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. நீ அமைதியாக மட்டும் இரு. பொறுமையை கடைபிடி. நம்பிக்கையோடு சாயி சாயி என்ற என்னை மனதார நினைத்து வழிபட்டு கொண்டே இரு. உன்னுடைய கவலையை விட்டு ஒழித்து விடுவேன். கவலைப்படாதே. உன் துக்க நாள் எல்லாம் முடிந்து விட்டது என் செல்லமே. முழு மனதோடு என் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் கொள். நீ விரைவில் அனைத்து இன்பங்களும் பெறுவாய். என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் என் செல்லமே. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் என் செல்லமே. நீ நல்லவன்தான். ஏனென்றால் நல்லவர்களைத்தான் இந்த உலகத்தில் அதிகமாக ஏமாற்றுவார்கள், தூற்றுவார்கள், துரோகம் செய்வார்கள். ஒருவன் உனக்கு துரோகம் செய்தால் அவனுக்கு நீயும் துரோகம் செய்ய வேண்டும், பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மனதார கூட நினைக்காத என் செல்லமே. உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நீ கொடுக்கும் பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவர்கள் கண்முன்னே இன்னும் பெரியவனாக நீ வாழ்ந்து காட்டுவதுதான். உனக்குள்ளே அந்த தன்னம்பிக்கை, வைராக்கியம் வர வேண்டும். அதை நீ முழுமையாக வளர்த்துக்கொள். ஒரு விஷயம் உனக்கு எதிராக நடந்தால் அதை நீ நினைத்து நினைத்து இடிந்து போகக்கூடாது.
தலையில் கை வைத்து வீட்டில் ஓரமாக உட்காரக்கூடாது. உன்னை மற்றவர்கள் ஏமாற்றுவதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நீ அவர்களிடம் பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை ஒருபோதும் கூறிவிடாதே. உன்னுடைய பலவீனத்தை அவர்கள் அறிந்து கொண்டுதான் உன்னை ஏமாற்றுகிறார்கள். எல்லோரும் உன்னைப் போல நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைக்காதே. ஆகவே உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நீயும் அவர்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்பதை நினைத்து எண்ணமே கூடவே கூடாது. நீ அவர்களுக்கு முன் நன்றாக வாழ்ந்து காட்டு. அதுவே அவர்கள் உன் காலில் வந்து விழுவதற்கு சமமாகும். ஆகவே எல்லோரையும் எடுத்தவுடன் அதீதமாக நம்பிவிடாதே. அது உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிடும். என் செல்லமே, உன் மனதிற்கு நீ நல்லவனாக மட்டும் வாழ பழகிக்கொள். அதுவே உன்னை பெரியவனாக கொண்டு போய் சேர்த்துவிடும். பயப்படாதே. இனி நீ நினைத்ததெல்லாம் நாளைய பொழுதில் நல்லதாக நடக்கப் போகிறது. என் மீது முழு நம்பிக்கை வைத்தால் அப்போதே உனக்கு அனைத்தையும் அருள் பாலித்து விடுவேன். சாயி சாயி என்று என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு என்னிடம் உனக்கானதை வேண்டியதை கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் உன் சாயப்பா. சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலைகளிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து விட்டு அழகு பார்க்க உன்னை தேடி வருவதில்லை. நான் அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரிசீலிக்கவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். கவலைப்படாமல் நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும். அனைத்தும் வெற்றியாக மாறும். காலங்கள் மாறும் என் செல்லமே. எதுவும் கடந்து போகும் என்பதை மனதில் கொண்டு நீ கடந்து கொண்டிருக்கிறாய். தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய். போதும், இழந்ததை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து வேதனைப்படுகிறாய். இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவைகளை தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் உனக்கு கிடைக்கும். தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா? ஏன் இல்லைதானே? முடியாது. வேண்டுமென்றால் முயற்சி செய்து பார். உன்னையே தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தை என் பாதம் மேல் முழுமையாக சுமத்தாமல் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? சாயி சாயி என்று என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. உன் கர்ம பலன்களின் வீரியத்தினால்தான் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அது எல்லாம் தாண்டி உன் சாயப்பா நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நான் இருக்கிறேன், கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். ஆம், என் சாயப்பாவின் வாக்கு பொய்யானதில்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் நாளைய பொழுது அனைத்தையும் நான் செய்து தருவேன். என்னை நம்பு என் செல்லமே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.